நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். கடைசியில வந்து நம்ம துளசி இருக்காங்கல்ல, அவங்க வந்து கிளம்பி நம்ம வெற்றியோட வீட்டுக்கே வந்து வாழ்றதுக்காக வந்துட்டாங்க. ஆனா, அங்க வந்து பயங்கரமான ட்விஸ்ட் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனேயுமே வந்து வெற்றிய வந்து நம்ம துளசியோட அப்பா வந்து "கீழ உட்காருங்க தம்பி" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அந்த சேர்ல வந்து உட்கார்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம லட்சுமி இருக்காங்கல்ல, அவங்க வந்து மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து வெற்றி வந்து பார்த்துட்டு கேட்காங்க, "என்னக்கா லட்சுமி அக்கா என் மேல வந்து எதுவும் கோவம் எதுவும் போகலையோ?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நீங்க விடுங்க தம்பி. அவ வந்து பிள்ளைய பெத்தவ. அவ கொஞ்சம் வருத்தத்தில இருக்கா. போக போக சரியாயிரும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அமைதியாவே உட்காந்துருக்காங்க. சரி இப்படியே வந்து எல்லாருமே வந்து மூஞ்சிய பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அடுத்து ஆக வேண்டியத பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாட்டி வந்து சொல்றாங்க. "என்னம்மா சொல்றீங்க? அடுத்து என்னத்த பார்க்க?" அப்படின்னு சொல்லி கேட்டவுனே, "என்னப்பா அதான் கல்யாணம் முடிஞ்சுச்சு. நம்ம துளசியும் வந்து வெற்றிய ஏத்துக்கிட்டா. இதுக்கடுத்து என்ன செய்ய? அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிர வேண்டியதான்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துல வந்து நம்ம துளசி வந்து அமைதியாவே உட்காந்துருக்காங்க. "என்ன துளசி? நீ அங்க தான் போய் வாழணும். உனக்கு போக சம்மதம் தானே?" அப்படிங்கிற மாரி கேட்டவுனே அமைதியாவே இருக்காங்க. அந்த இடத்துல அஞ்சலி, அதுக்கடுத்து அவங்க அப்பா எல்லாருமே சேர்ந்து துளசிகிட்ட வந்து பேசுறாங்க. "நீ இனிமே அங்க தாம்மா போய் இருந்தா தான் உனக்கு கௌரவம். நீ வந்து கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஹஸ்பண்டோட வீட்டுக்கு தான் போணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் சம்மதிச்சிடுறாங்க. "அப்புறம் என்ன? அங்க போறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணுங்க." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவங்கலாம் ஏற்பாடெல்லாம் பண்றாங்க. அங்கிட்டு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம வெற்றியோட அண்ணி இருக்காங்கல்ல, அவங்க வந்து விறுவிறுன்னு வீட்ல போயி இல்லாத பொல்லாததும் சொல்லி வைக்கிற மாரி தான் காட்டுறாங்க. நம்ம வெற்றிய இருக்கிற துளசிய பத்தி. அந்த வெற்றி வந்து அந்த துளசி கூட சேர்ந்துக்கிட்டான். இனிமே வந்து அந்த துளசிய கூட்டு வந்து வீட்ல தான் வச்சு வாழப் போறானாம் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத கேட்ட உடனேயுமே வந்து நம்ம வெற்றியோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிருது. என்னது? அவன் இந்த கல்யாணமே முடிச்சது எனக்கு பிடிக்கல. அப்படி இருக்கும்போது அவள இந்த வீட்டுக்கு கூட்டு வரானா? வரட்டும், வரட்டும். அவங்க 2 பேத்த வந்து வீட்டுக்குள்ளேயே நான் விடமாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? ஆனா வெற்றியோட பேச்ச வந்து யாராலயுமே மீற முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி சொன்னோனே, "எதுக்கு மீற முடியாது? இது என்னோட வீடு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா, நம்ம துளசி வந்து புது பொண்ணு மாரி ஜம்முனு புடவையெல்லாம் கட்டி அந்த இடத்துல மல்லிகைப்பூலாம் வச்சு கிளம்பிடுறாங்க. அந்த இடத்துல இருந்து "மேடம் வாங்க மேடம் போலாம்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத. எதுனாலும் வந்து அப்பாவுக்கு கால் பண்ணும்மா. நான் இருக்கேன். நான் வாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் சொல்றாங்க. அஞ்சலி சொல்றாங்க, "ஏய் கவலைப்படாத. வெற்றிய பார்த்தா நல்லவரு மாரி தான் இருக்காரு. நீ ஒண்ணும் கவலைப்படாத. யார் வாழ்க்கையில தான் பிரச்சனை இல்ல. எதுனாலும் வந்து நாங்க வந்து உனக்கு பக்கபலமா இருப்போம். நீ எதுவுமே நினைக்காத" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து துளசிய வந்து சொல்லி அனுப்பி வைக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அவங்க வந்து அந்த இடத்துல இறங்குறாங்க. வீட்ல வந்து நம்ம வெற்றியோட வீட்ல. இறங்குனோனேமே வீட்டுக்கு வெளியிலேயே எல்லாருமே வந்துடுறாங்க. வந்தோனேமே அவங்க அம்மா வந்து கத்த ஆரம்பிச்சுடுறாங்க. "டேய் இவள எதுக்குடா இங்க கூட்டு வந்த? இவ தான் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல. நான் சொன்னபடி நீ கல்யாணம் பண்ணியிருந்தா உன்னைய நானே வந்து வீட்டுக்குள்ள ஆரத்தி எடுத்து வர வச்சிருப்பேன். இவள எதுக்கு கூட்டு வந்த?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்கம்மா, இந்த வீட்ல வந்து எனக்கு எல்லா உரிமையுமே இருக்கு. நான் வந்து இந்த வீட்டுக்குள்ள வருவேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏய்! உனக்கு எல்லா உரிமையுமே இருக்கு. நீ மட்டும் தனியா வந்தா பிரச்சனை கிடையாது. இவள எதுக்கு சேர்த்து கூட்டு வர?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இங்க பாரும்மா, துளசி தான் என்னோட பொண்டாட்டி. சரியா? நான் வந்து அவங்க கழுத்துல தாலி கட்டியிருக்கேன். அவங்களும் என்னைய வந்து ஹஸ்பண்டா ஏத்துக்கிட்டாங்க. இனிமே எங்க 2 பேத்த பிரிக்கிற உரிமை யாருமே கிடையாது. நீங்க வாங்க துளசி" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து விறுவிறுன்னு கூட்டு வராங்க. வெளியில வந்து அந்த வாசல்ல வந்து நெல்லெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் எத்தி விட்டுட்டு நம்ம துளசி வந்து வீட்டுக்குள்ள வர்ற மாரி காட்டுறாங்க. வந்தவுடனே, "மேடம் பூஜை ரூம்ல வந்து சாமியெல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு அங்க போய் விளக்கு ஏத்திட்டு, அதுக்கடுத்து நம்ம வாழ்க்கைய ஆரம்பிப்போம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவங்க எதுவுமே பேசல. துளசி வந்து உம்முனே இருக்காங்க. என்ன சொல்றாங்களோ, அத மட்டும் அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. விறுவிறுன்னு சாமி ரூமுக்கு போறாங்க. சாமி ரூம்ல போய் விளக்கெல்லாம் ஏத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா என் ஃபேமிலில உள்ள எல்லாருமே வந்து வெளியில நின்னு, "என்னடா பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் வேற வந்து இப்படி கூட்டு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பக்கம் பார்த்தா நம்ம அவங்க அண்ணி இருக்காங்கல்ல, வெற்றியோட அண்ணி, அவங்க நம்ம பிளான் போட்டது வந்து எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. நம்ம வந்து இவன போலீஸ்ல பிடிச்சு குடுத்து அவங்க 2 பேத்த பிரிச்சு வச்சிடலான்னு பார்த்தா, இப்போ வந்து சேர்ந்து மறுபடியும் இந்த வீட்டுக்கே வந்துட்டானே! இந்த வீட்ட விட்டு வெளிய அனுப்புறதுக்கு தான் நம்ம வந்து இவ்வளோ பெரிய பிளான் எல்லாம் போட்டோம். கடைசியில மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டானேன்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு பக்கம் வந்து குழம்பி போய் நின்னுட்டு இருக்காங்க. இங்கிட்டு துளசி வந்து விளக்கெல்லாம் ஏத்திடுறாங்க. விளக்கு ஏத்திட்டு, "வாங்க மேடம் நம்ம ரூமுக்கு போவோம்ன்னு" சொல்லிட்டு, அவர் வந்து ரூமுக்கு வந்து கூட்டு போறாரு வெற்றி. ரூமுக்கு போன உடனேயுமே வந்து துளசி பயங்கரமான கோவத்துல இருக்காங்க. "இங்க பாரு, நான் வந்து எங்க வீட்லயும், உங்க வீட்லயும் எல்லாமே சம்மதம் சொல்லி தான் இங்க வந்தேன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கியா? எனக்கு வந்து உன் கூட வாழ்றதுக்கு ஒரு துளி கூட சம்மதம் கிடையாது. நான் இங்க எதுக்கு வந்தேன்னு நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க. அது எதுக்கு தெரியுமா? உன்னைய வந்து இனிமே நான் பழி வாங்க போறேன். என் கழுத்துல எப்படி நீ தாலி கட்டி என்னைய பழி வாங்குனியோ, அதே மாதிரி இன்னும் ஒவ்வொரு செகண்டும் உன் கூடயே இருந்து உன்னைய பழி வாங்குறதுக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "மேடம் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க" அப்படின்னு சொல்லிட்டு
வெற்றி வந்து சொல்ல வராங்க. "ஏய் நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு, நீ வந்து சொல்றத நான் கேட்கணுமா? நீ பண்ணத நியாயப்படுத்த பார்க்குறியா? அதெல்லாம் கேட்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. பக்கத்துல வந்து தியா இருக்காங்கல்ல, அவங்க வந்து "அம்மா கூப்பிட்டியாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வராங்க. "இல்லடா செல்லம், நீ போய் பாட்டு கேளு. நான் சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவங்க மறுபடியும் போய் பாட்டு கேட்க ஆரம்பிச்சுடுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.